ஃபீமேல்ஸை ப்ளேம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அவுட்ஃபிட் தான். அதுவும் எக்ஸ்போசிங் தானே, இடுப்பு தெரியும், இல்லை நம்ம ப்ளவுஸோட அந்த பேக் தெரியும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் லாஜிக்கல் அட் ஆல். அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களும் மாறணும். ஏன்னா அடுத்த கல்யாணம் இல்லை அடுத்த பார்ட்னர் வந்து முக்கியம் கிடையாது. அது ஒரு ப்ரையாரிட்டியே கிடையாது. நம்ம வந்து ஒரு அண்ட் இந்த நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்க எனக்கு தெரியல எங்கேருந்து வராங்க, இவங்களோட தங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும். பிகாஸ் செகண்ட் மேரேஜுன்றது ஐ திங்க் அவங்களோட விருப்பம். அண்ட் இன்னைக்கு வந்து திங்ஸ் ஆர் சேஞ்சிங், நம்ம சொசைட்டியே ட்ராஸ்டிக்காக சேஞ்சிங் அண்ட் எவ்ரிபடி இஸ் பிகமிங் மோர் ப்ராக்டிக்கல். நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச் மேடையில் சொன்ன விஷயத்தோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி திருமணமான ஒரு நடிகைக்கு பெருசாக சான்சஸ்லாம் கிடைக்காது, எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு 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 மைண்ட் செட்டு உங்களுக்கு எதனால் எப்போ வந்துச்சு, அதை பற்றி சொல்ல முடியுமா? ஐ திங்க் இதை தான் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. பட் நான் இதை வந்து யதார்த்தமாக தான் சொன்னேன், ரொம்ப யோசிச்சு சொல்லலை. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 5 இயர்ஸில் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் ரோல்ஸோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு பெருசாக வந்த மாதிரி தெரியல. அண்ட் ஐ ஃபீல் மேபி ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பயசஸ் ஆர் த ரீசன்ஸ் குட் பி தட் எனக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்குது. மேபி ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கல் காஸ்டிங் மென்டாலிட்டி இருக்கோன்ற ஒரு தாட் தான். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அண்ட் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 3 பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்குது. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பப்ளிக்கிட்ட போய் கேட்குற போது அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னாக்கா, அந்த பொண்ணு ஒரு வேளை அப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பா, இல்லை அந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்துக்கு அங்கே போனா, ஏன் ஆளுநர் இடத்துல போய் அங்கே இருக்கணும், என்ன அவங்களுக்கு அங்கே வேலை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்படுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஒரு உமனுக்கு சேஃப்டியே இல்லை அப்படின்னு கேள்விப்படும் போதே ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்குது. ஏன்னா உலகத்தில் அஃப்கோர்ஸ் நம்ம 100% சேஃப்டி கேரண்டி பண்ண முடியுன்றது கிடையாது. பட் நிறைய பிளேசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மும்பையில் இருக்கும்போது என்னோட ஒரு ஃபீமேல் கொலீக், அது டாக்கிங் அபவுட் ஃபியூ இயர்ஸ் ago, 2 மணிக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு. ஸோ நான் கேட்பேன், என்ன நீ 2 மணிக்கு ஜாலியாக நான் கேப் புக் பண்ணுறேன், இல்லாட்டி லைக் நாளைக்கு போ அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னால் கூட இல்லை இங்கெல்லாம் சில் தான். இல்லை அதே மாதிரி துபாயில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளோ ஹார்ஷாக இருக்கும் பனிஷ்மெண்ட்ஸ். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மிஸ்ஹேப் ஆச்சுன்னா எவ்வளோ ஹார்ஷாக இருக்கும்னு பனிஷ்மெண்ட்ஸ். எவ்வளோ ஒரு சேஃபான பிளேஸ் எல்லாருக்கும் தெரியும். அஃப்கோர்ஸ் எல்லா சொசைட்டிலையும் இந்த மாதிரி கிரிமினல் இன்சிடென்ட்ஸ் நடக்கும். பட் நம்ம வந்து ஃபீமேல்ஸை ப்ளேம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வேலைக்கு போகிறாங்க, ஒரு மேபி அவங்க பார்ட்னர் இல்லை பாய் ஃப்ரெண்டோட இல்லாமல் வேலைக்கு போகிறாங்க, இல்லை ஒரு சாரி போட்டிருக்கிற லேடிக்கு என்ன இதெல்லாம் நடக்கிறது இல்லையா என்ன? சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி இப்போ இந்த மாதிரியான ஒரு குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னாக்கா, மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி வந்து பெண்களோட ஆடை மேலே வந்து இந்த பழியை போட்டுடுறாங்க. ஓகேவா, அவங்க இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்ததுனால தான் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப காலமாகவே இது நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வர்றப்ப ஃப்யூச்சரில் பெண்களுக்கு நிறைய ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வரும்ல, ஐயோ இந்த ட்ரெண்டை நல்லா ஃபாலோ பண்ண முடியாது, ஆர் இப்படி என்னால் ட்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்து? ரொம்ப ஒரு பழைய ஓல்டன் டேஸ் கன்சர்வேட்டிவான ஒரு மைண்ட் செட். ஏன்னா அப்படி பார்த்தா கிரிமினல்ஸ் ஏன் சின்ன கை குழந்தைங்களாம் டார்கெட் பண்ணுறாங்க? அண்ட் நம்ம சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அவுட்ஃபிட் தான். அதுவும் எக்ஸ்போசிங் தானே, இடுப்பு தெரியும், இல்லை நம்ம ப்ளவுஸோட அந்த பேக் தெரியும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் லாஜிக்கல் அட் ஆல். அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களும் மாறணும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் உடை நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் உடை வந்து இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் மற்றவங்களோட இன்டென்ஷன்ஸ். அது வந்து நீங்கள் எந்த உமனாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு உமன் கிட்ட போய் கேட்டிங்கன்னா கூட, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ, இல்லை ஒரு ஷேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணும்போதோ, இல்லை ஒரு க்ரௌடடான மாலில் போகும்போதோ, ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும் அவங்கக்கிட்ட. அதெல்லாம் என்ன ட்ரெஸ்னாலையா, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்னாலையா வருது? கண்டிப்பாக இல்லை. அந்த
அந்த பர்சனோட இன்டென்ஷன், அவங்களோட அவுட்லுக், அதை தான் நம்ம மாற்றணும், அதை தான் நம்ம டார்கெட் பண்ணணும். அதை தவிர நம்ம கவர்மெண்ட்டை போட்டு ப்ளேம் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இப்போது உங்களுடைய லைஃப்பை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் போர்ட்ரே பண்ணுறீங்க. உங்கள் வீடு, காரு, இன்னும் நிறைய விஷயங்களை வந்து காமிக்கிற போது என்னைக்காவது நம்ம ப்ரைவசி போயிடுச்சோ இல்லை போயிட்டுருக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா? கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் இப்போ என்ன ஆகுதுன்னா, காமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பனாக தானே வைக்கிறோம். ஸோ நம்ம அனானமஸாக நிறைய பேர் வந்து டெஃபினட்டாக நெகட்டிவோட டெரோகேட்ரியாக பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போது நம்ம யோசிப்போம், இந்த மாதிரி நம்ம எதுக்கு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணோம், மேபி நம்ம செக்லூடடாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு தாட் கண்டிப்பாக இருந்திருக்கு எனக்கு. பட் அட் த சேம் டைம் வந்து டுடே சோஷியல் மீடியா இஸ் அ platform where it is become a monetary platform. I do make money out of social media, and இப்போ நான் வந்து I'm a little cautious of what I actually put out. What you see on social media is not even 5% of my life. It's very content where I have எனக்கு வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி கான்டென்ட், டான்ஸாக இருக்கட்டும், ஆர் maybe some fashion content, அந்த மாதிரி தான் I try and put out, not too much of personal stuff out. ஓகே. அண்ட் நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த ஹேட்ரேட் கமெண்ட்ஸ் பற்றிலாம் சில விஷயங்கள் சொன்னீங்க. பட் நேரடியாக மக்கள் வந்து எப்படி இருக்காங்க? இப்போ உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது அவங்க வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஆர் ஏதாவது ஆன்லைனில் பாஸ் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? இல்லை நேரில் இருக்கிற போது மக்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் கான்வர்சேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கம்ப்ளீட்லி வந்து நேரில் பார்க்கும்போது the love, the attention that I get is another level. வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, சின்ன சின்ன நுவான்சஸ் மென்ஷன் பண்ணி எனக்கு இதனால தான் உங்களை பிடிக்கும், இல்லை இதனால தான் உங்களை பிடிக்கும்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி தான் போகிற பீப்புள் தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட என் ஃபேஸுக்கு வந்து நீங்கள் இது பண்ணது எனக்கு பிடிக்கல, ஆர் உங்களை ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஐ டோன்ட் லைக் யூன்னு சொன்ன நான் கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் பீன் வெரி வெரி பாசிட்டிவ் அண்ட் வெரி வெரி லவ்விங் அண்ட் வெரி வெரி இன்ஸ்பைரிங் சொல்வேன். ஐல் பி லைக், நல்லா இருக்கே, இது கேட்கறதுக்கே நல்லா இருக்கே அப்படின்னு தான். இன்ஃபேக்ட் பெசன்ட் நகரில் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அண்ட் அங்கே வந்து the girl was a girl owner, one girl. So while serving she said, நான் இந்த கடையை ஆரம்பித்ததே உங்கள் வீடியோனால தான். ஐ தாட், சரி நம்மளும் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் இம்பேக்ட் இன் மை. தென் ஐல் பி திங்கிங், நான் அவ்வளோ ஒன்றும் மீன் பண்ணி இல்லை இன்டென்ஷனலாக ஒருத்தங்களை இன்ஸ்பயர் பண்ணோன்னு சொல்லி நான் கான்டென்ட் போடுறது இல்லை, சும்மா நம்ம யதார்த்தமாக தான் போட்டுட்ருக்கோம் கான்டென்ட். ஸோ அப்படி நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் சேஞ்சாக இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கட்டும் சொல்லி லைக் என் வீடியோ பார்க்கும்போது எப்போதுமே பீப்புள் வில் ஃபீல் லைக் ஜாலி வைப் தான் இருக்கும். அண்ட் இந்த நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்க எனக்கு தெரியல எங்கேருந்து வராங்க, இவங்களோட தங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும். பிகாஸ் ஒரு தெரியாதவங்களை உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்கள எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்களோன்றது எப்போதும் எனக்கு யோசனை இருக்கும். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். இல்லை நம்மளால் I wish we could change a lot of things about it. Social media, அவங்க பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப், அவங்களே ரொம்ப ஒரு ரிஜிடான ரூல்ஸ் எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி அப்யூசிவ் காமெண்ட்ஸுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஐ திங்க் சைபர் கிரைம் ஆல்சோ ஷுட் பி வெரி விஜிலண்ட் அபவுட் தீஸ் திங்ஸ். அதை தாண்டி ஐ திங்க் சோஷியல் மீடியா ஹஸ் பீன் கிரேட் ஃபார் மீ. எனக்கு ஒரு இவ்வளோ தூரமாக ஒரு ரீச் கொடுத்துருக்கு. அண்ட் எனக்கு வந்து மானிட்ரியும் எனக்கு வந்து ஐ டூ லாட் ஆஃப் கேம்பெயின்ஸ் அண்ட் இட்ஸ் பீன் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் மீ. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து இவ்வளோ நம்ம ஃபேமஸ் ஆனோம் இல்லை இவ்வளோ ரீச் இருக்கணுன்ற விஷயமே கிடையாது. எனக்கு நிஜமாகவே பிடிக்கும் அந்த ஷார்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற ரீல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, அந்த கான்டென்ட்டை வெளில போடுறதா இருக்கட்டும் சரி. ஐ ரியலி என்ஜாய் த என்டையர் ப்ராசஸ். ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். குட். இப்போது வந்து உங்களை பற்றி நிறைய பேர் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, உங்களுடைய செகண்ட் மேரேஜை பற்றி. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது 2 தனிநபர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயம். அவங்க ஹாப்பியாக இருந்தால் சூப்பர் ஹாப்பி. பட் இது வந்து பொது வெளியில் வரும்போது சில பேர் வந்து இதற்கான ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமாக அதை பார்க்குறாங்க. சில பேர் இன்னும் அதை ஒரு குவெஸ்டனாகவே ஒரு டேபோவாகவே வந்து பார்க்குறாங்க. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் டு ஹாவ் அ பார்ட்னர் இன் லைஃப்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீஸ்ஃபுல்லாக இருக்குது டு ஹாவ் அ பார்ட்னர் ஹூ இஸ் கம்பேட்டபிள்.
செகண்ட் மேரேஜ்ன்றது ஐ திங்க் அவங்களோட விருப்பம். அண்ட் இன்னைக்கு வந்து திங்ஸ் ஆர் சேஞ்சிங், நம்ம சொசைட்டியே டிராஸ்டிக்காக சேஞ்சிங் அண்ட் எவ்ரிபடி இஸ் பிகமிங் மோர் ப்ராக்டிக்கல். ஸோ அந்த வகையில் ஐ எம் ஆக்சுவலி ஹாப்பி. அண்ட் எனக்கு வந்து நிறைய காமெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, தேர் ஆல் வெரி ஹாப்பி ஃபார் மீ. ஸோ இந்த விஷயத்தில் ஐ திங்க் நம்ம சொசைட்டி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சாரி டு இன்டரப்ட், இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து அவங்களுடைய முதல் மேரேஜ் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நிறைய பேரியர்ஸ் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் அவங்களுக்கு எதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, ஆர் ஹவு டு கோப் அப் வித் திஸ்? நான் என்ன சொல்வேன்னா, அடுத்த கல்யாணம் இல்லை அடுத்த பார்ட்னர் வந்து முக்கியம் கிடையாது. அது ஒரு ப்ரையாரிட்டியே கிடையாது. நம்ம வந்து ஒரு பர்சனல் ப்ராப்ளமில் இருக்கோம், இல்லை நம்மளுக்கு என்னமோ ஒரு பார்ட்னரோட செட் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளை பார்த்துக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த், நம்ம மென்டல் ஹெல்த், நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எல்லாமே. அண்ட் இன்னைக்கு வந்து டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் வெரி டிராஸ்டிக்லி. உமன் வந்து முன்னாடி கிடையாது, ஒன்லி கிச்சன்னு இல்லை சைல்டு பர்த் அந்த மாதிரி ரோல்ஸ் தாண்டி இன்னைக்கு உமன் வந்து நிறைய ரோல்ஸ் எடுத்துக்கலாம். தே கேன் பி பிரெட் வின்னர்ஸ், தே கேன் டூ ஸோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ எப்போதும் ஒரு உமன்றது வந்து அவங்க ஐடென்டிட்டி அவங்கள்தான் இருக்கணும், அவங்க பார்ட்னரோட ஐடென்டிட்டி அவங்கள்தான் இருக்கக்கூடாது. இட் டிப்பிக்கலி ஹேப்பன்ஸ். ஏன்னா நம்ம ஃபேமிலின்னு ஆகிட்டோன்னா நம்ம வி டென்ட் டு ஐசோலேட் அவர் செல்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த வீட்டோட வேலை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ளே எல்லாரும் போயிடுவாங்க. பட் அதை தாண்டி எவ்ரி உமன் ஷுட் ரிமெம்பர் அவங்களோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி. தென் ஆட்டோமேட்டிக்லி நம்ம ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம ஹாப்பியாக இருக்கோன்னா ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் சம்படி ஹூ இஸ் கம்பேட்டபிள் டு அஸ். அல்லாட்டி என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தங்க கிடைக்க, அது மட்டும்தான் ஒரு கொள்கையாக வச்சுருவோம். எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கணும், அடுத்தது நான் செட்டில் ஆகணும் அப்படின்னே ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தோன்னா அவங்களையும் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துவோம், நம்மளும் ஒரு ஹாப்பியாகவே இருக்க மாட்டோம்னு தான் நான் பிலீவ் பண்ணுறது ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சம்யுக்தா ஃபார் யுவர் டைம். நிறைய விஷயங்கள் வந்து பட்டுன்னு யோசிக்காமல் வந்து எங்களுக்காக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.